Taste the Daily. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததால் பல இடங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்து மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியில் இரவில் பெய்த மழையால் காய்கறி மார்க்கெட்டிற்குள் மழைநீர் புகுந்தது. மழை நீரோடு கழிவுநீரும் கலந்து வெளியேறியதால் வியாபாரிகள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் கொட்டித்திருக்கும் மழை காரணமாக கேடிசி நகர், ஐயப்பன் நகர், டார்லிங் நகர் ஆகிய பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்தது. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்த நிலையில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் புங்கத்தூர் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். கைக்குழந்தையுடன் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். மழைநீர் புகுந்ததால் மக்களின் உடைமைகள் சேதமடைந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அடுத்த சின்ன வெளிக்காடு பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்தது. அந்த பகுதியில் இடுப்பளவு மழைநீர் தேங்கியுள்ளதால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சென்னையில் ஒருநாள் மழைக்கே பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். சென்னை அம்பத்தூர், பட்டரவாக்கம், கொரட்டூர் பகுதிகளை சுற்றிலும் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். மேலும் வாகனங்கள் ஆங்காங்கே பழுதாகி நின்றதால் வேறு வழியின்றி வாகனங்களை பொதுமக்கள் தள்ளிச் சென்றனர். இதேபோல் மாங்காடு போலீஸ் நிலையம் முன்பு மழை நீர் அதிகம் தேங்கியுள்ளது. போதாக்குறைக்கு அந்த சாலையில் மழை நீரோடு கழிவு நீர் கலந்துள்ளதால் மிகுந்த துர்நாற்றமும் வீசி வருகிறது. இந்த நீர் குடியிருப்பு பகுதிகளையும் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியினால் தங்கள் துயர் தொடர்கதையாவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் சாலையோரம் இருந்த சாம்பல் மணல் குவியலை ஊழியர்களை வெறும் கைகளால் அகற்ற வைத்ததற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் புதிய மேம்பால பணிக்காக அங்கு சாம்பல் மணல் கொட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் மழை காரணமாக அந்த சாம்பல் மணல் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படவே அதனை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். ஆனால் அவர்களுக்கு கையுறை உள்ளிட்ட உரிய பாதுகாப்பு சாதனங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை.